Hello guys, welcome back to RK Ritish Tamil Gaming. RCPL 2010 ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். அதில் மேட்ச் நம்பர் 4 பஞ்சாப் கூட தான் ப்ளே பண்ண போகிறோம். அண்ட் நம்ம டீமில் எந்த விதமான சேஞ்சஸ்மே இல்லைங்க. நம்ம பஞ்சாப் கிங்ஸோட டீமை பார்த்துக்கிட்டு இருக்கோம். யுவராஜ் சிங்லாம் இருக்கார். ஸ்ட்ராங்கஸ்ட் டீமாக தான் இருக்கும் மாட்டிருக்கு. மேட்சுக்குள்ளே போகிறோம். தரம்சாலா ஸ்டேடியம்ன்ற ப்ரோ வியூவை பாருங்க ப்ரோ என்ன மாதிரி வியூங்க அது. ப்ரோ பார்த்துக்கினே இருக்கலாம் ப்ரோ. அப்படியே ஸ்டேடியம் கொஞ்சம் பெருசு தான். லெக் சைட்லலாம் ரொம்ப சின்னதாக தாங்க இருக்குது. 300 MB பிடுங்கினானுங்க, அது வேறு விஷயம். பிச்சை பார்க்குறவங்க ஒரு மாதிரி க்ரீனாக இருக்குது வெளியில், பட் பிச்சு மட்டும் அவ்வளோ ஒயிட்டா. ஐயோ பின்னாடி அந்த ஹிமாலயாஸ்லாம் பாருங்கங்க எப்படி இருக்குன்ட்டு. கற்பூரத்தை எடுங்க, கண்ணில் ஒத்திக்கங்க, அந்த மாதிரி இருக்குங்க. பஞ்சாப் கிங்ஸ் டாஸை ஸ்பின் பண்ணுறாங்க அவங்களோட ஹோம் கிரவுண்டில். நம்ம டேல்ஸ் கேட்டிருக்கோங்க, அண்ட் டேல்ஸ் ஏதாங்க வந்திருக்கு. சூப்பர்புங்க. பவுலிங் எடுப்போங்க. நம்ம வழக்கம் போல் பவுலிங் தான் எடுத்துருக்குறோம். நம்ம டீமை காட்டுறாங்க, அண்ட் இவங்க டீம் செம்மையாக இருக்கிற மாரி இருக்குங்க. நம்ம எல் பாலாஜி வச்சு ஆரம்பிக்கலாம். அம்பையர்ஸ் 2 பேரும் உள்ளே வராங்கங்க, கையெல்லாம் கொடுத்துக்கிட்டு வராங்க. பட் அம்பையர்ஸ் கொஞ்சம் தீர்ப்பு மட்டும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி தாங்க. அம்பையர்ஸ் ப்ளீஸ், அம்பையர்ஸ் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. பரத் ஷான் மார்ஷ் தானே அவர் தான் நினைக்கிறேன். பவுலிங் ஆட்டோ ப்ளே பண்ணிட்டு சந்திக்கிறேன். நம்ம செகண்ட் பேட்டிங்க்கு வந்துட்டோங்க. நம்மளோட டார்கெட் இவனுங்க காட்டவே இல்லை. என்ன டார்கெட்டு உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. மேத்யூ ஹேடன் அண்ட் முரளி விஜய் ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்க டீமில் பெட்லியா ப்ரோ, பெட்லி ஓப்பன் பண்ணுறாருங்க இவங்க டீமில். நம்ம டார்கெட் ஸ்கோர் கார்டு. நம்மளோட டார்கெட் ப்ரோ இடுங்க ப்ரோ. டார்கெட்டு நம்மளுடைய டார்கெட் 156ங்க. 155க்கு 4 அவங்க அடிச்சிருக்கிறாங்க. நம்மளுக்கான டார்கெட் 156. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு மாதிரி லெக் கட்டர் மாதிரி வைக்கிறாரு. ஆஃப் சைடில் டீசெண்டாக ஒரு ப்ரோ, என்ன ப்ரோ டீசெண்டாக ஒரு ஸ்ட்ரோக்கு மாரி ஆடுங்கன்னு சொல்ல வந்தேன். பட் அவரை நம்ம வித்தியாசமாக பண்ணுறாரு. முரளி விஜய் வழக்கம் போல் அவரை மாரி போன மேட்ச் மாரி அவரை வச்சு கொஞ்சம் பொறுமையாக எடுத்துகிட்டு போய் கடைசியாக அடிச்சிக்கலாம் ப்ரோ. யாம் ப்ரோ எதுக்கு உங்களுக்கு இந்த அவசரம் சொல்லுங்கள் முரளி விஜய். அங்கிட்டு மேத்யூ ஹேடன் இருக்காரு, நீங்கள் பொறுமையாகவே இது பண்ணலாமே, ஏன் அவசரப்படுறீங்க? பின்னாடி அந்த இதை பாருங்கள், ஸ்டேடியம். ஐயாப்பா வியூவே பங்கமாக இருக்குங்க ஒரு மாதிரி. ஆஹா அடிச்சுலாம் பார்க்குறாரு. நான் ஏன் அப்படி காட்டுறேன்னா அந்த வியூக்காக மட்டும்தாங்க. லெக் சைடில் விட போகிறோம் ஒரு ஷாட்டு. எங்கே குத்த போகிறாரு பாலை, லெக் சைடில் தாங்க, ஆனால் அவுட்டுங்க. இல்லை ப்ரோ, என்ன ப்ரோ கேட்ச் பிடிப்பாருன்னு பார்த்தேன், பட் தட்டி விட்டாரு பாலை. ஓ மை காட், நான் நினச்சது ஒன்று, ஆனால் இங்கே நடக்கிறது வேறங்க. என்னென்னமோ நடந்துட்டுருக்கு இந்த கேமில். நம்ம டீசெண்டாக ஸ்ட்ரோ ப்ரோ, டச்சு வேறு ஒர்க் ஆக மாட்டேங்குது ப்ரோ. டைவை போட்டுக்கடா. டே என்ன ப்ரோ, இந்த மேட்ச் நம்மளை தோக்கடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானுங்கன்னு நினைக்கிறேங்க. அதனால தான் ஒரு மார்க்கமாக போகுது மேட்சே ஒரு மாதிரி. ஐயோ மேத்யூ ஹேடன் ப்ரோ பார்த்து ப்ரோ. போன பாலே ஒரு ஃபேஸ் பண்ணும்போது அவுட் ஆகிருக்க வேண்டியது. பட் போன பால் பண்ண தப்ப இந்த பால் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாருங்க மேத்யூ ஹேடன். அருமையான பவுண்டரி அடிச்சிருக்காருங்க. என்ன மாதிரி ஷாட்டுங்க. வா சும்மா அப்படி தட்டி தாங்க விட்டாரு. அது மட்டும் சூப்பராக போகுது பாலு. அற்புதமான ஷாட்டுங்க. ஒரு ஃபீல்டர் துரத்திட்டே போகிறாரு. இவர் யார் ப்ரோ நீ?
ஷேர் பண்ண சொல்கிறாரு க்ரௌடு. வணங்குங்க. சூப்பர் தான் பரத். எந்த பரத் ப்ரோ நீனே? சரி ப்ரோ, நான் உன்னை நல்லா பார்த்து வச்சுக்கிட்டேன். அடுத்த மேட்ச் நீ ஏதாவது பவுலிங் ஏதாச்சும் பண்ண வந்தீங்கன்னா உன்னை பார்த்துக்கிறேன் ப்ரோ நான். ப்ரோ அவுட்டு ப்ரோ. மேத்யூ ஹெய்டன், என்னங்க இப்படி நடக்குது? ஐயோ இப்படி அங்கே நடக்கணும். மேத்யூ ஹெய்டன் கான் ஃபார் 5. அருமையான கேட்சுங்க. அங்கேருந்து சும்மா உக்காந்தாரு, மடியில் வந்து அழகாக மாட்டிக்கிச்சுங்க. ஐயோ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆஃப் ஆக மாட்டேங்குதுங்க, என்னன்னு தெரிலங்க. அதனால் இந்த மேட்ச் ஒரு மாதிரி லைவ் மாதிரி தாங்க போக போகுது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. நான்லாம் இப்போ ஓகேங்க, இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே ப்ரோ, நம்ம மேட்ச்சில் ஸ்டெபிளைஸ் வேணும்னா யாருங்க இறக்குவோம்? வேறு யார்? சுப்பிரமணியம் பத்ரிநாத்தை தாங்க இறக்கியிருக்கோம். யூசுப் பத்தான் வந்திருக்காரு. போனோர் தேவையில்லாமல் ஒரு விக்கெட்டுங்க, தேவையே இல்லாமல் விட்டோம். கரெக்டாக இருந்தது ரிக்வெடிக்கு ஏற்ற மாதிரி. இது வேறு ஏன் வேலையை கட்டுது? ப்ரோ 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 ஒரு இவர் வேறு இப்போ தாங்க இன்சிங்கு மாரி ஊத்துறாரு பாலை தூக்கி. ஓகே, யூசுப் பத்தான், பத்தான் ப்ரோ 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 பார்த்து ப்ரோ என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ண போகிறாரு? ஸ்ட்ரோக்கு தொடலாமா, புஷ்ஷை தொடலாமா, ஒரு கன்ஃபியூஷன்லேயே போகுது மேட்ச். ஒரு மாதிரி ஃபோன் ஒரு மாதிரி ஹேங் ஆகுதுங்க. அதனால தான் வந்து ரொம்ப அடிக்க முடியலை. கையெல்லாம் தட்டுறாரு அவரு. தட்டிட்டு போங்க ப்ரோ. நீங்கள் இருக்கிறதுலே இந்த மேட்ச் தான் ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவில் போயிட்டுருக்குது மேட்ச். ரொம்பவுமே ஒரு மாதிரியா பேட்டில் சுத்தமாக பட மாட்டேங்குதுங்க. மேடன் போட்டு போயிடுவார் பாட்டுருக்கு இவர். முரளி விஜய் ஸ்லோர் பால், இன்னொரு பால். எப்படி ப்ரோ அடிக்கிறது? இவர் என்ன ப்ரோ இவர்? இதுக்கெலாம் ஒரு நிறுத்துறதுக்கு எண்டே இல்லையா ப்ரோ? இதுக்கு லெக் பைஸில் ஓடுது பால். என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குங்க இந்த போட்டியில். யூசுப் பத்தான் அம்பையர் லெக் பைஸ் கொடுக்குறாரு. ஓகே, சுப்பிரமணியம் பத்ரிநாத் ஆன் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் பால் ஆட போகிறாரு. ஒரு சிங்கிள் டபுளாவது போடுங்க ப்ரோ. ரொம்ப ரன்னு வளர்ச்சியில் இருக்குது ப்ரோ. சுத்தமாக முடியலை. என்ன ப்ரோ 2 ஓவர் முடியல, 8க்கு 1. அப்புறம் ஸ்ரீசாந்த் வந்திருக்காருங்க. யார் ப்ரோ? போன ஓவர் சோதினி யாரோ வந்து போட்டிருந்தாருங்க. நான் வந்து போன ஓவர் மந்தமாக தான் போச்சு, அதனால காட்டலண்ணா. பட் ஸ்ரீசாந்தெல்லாம் உள்ள வச்சுருக்கீங்க ப்ரோ நீங்கள். சோதினா எனக்கு யாருன்னே தெரியாது. அவர் வந்து போட்டார், ஒன்றுமே ரன்னு போல. பட் ஸ்ரீசாந்த் இவர் யாருன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும் எனக்கு தோணுது. பட் தெரியுதோ இல்லையோ, போன ஓவர் ரொம்ப மந்தமாக போச்சு, அதனால தான் நான் காட்டல. பட் இந்த ஓவர் அதுக்கான மாற்றணும் ப்ரோ. ஏன் ப்ரோ ஸ்ரீசாந்த் ப்ரோ இப்படி போடுறீங்க? உங்களுக்கு என்ன ப்ரோ நான் துரோகம் பண்ணேன்? ஏன் ப்ரோ இப்படி போடுறீங்க? பாலை தூக்கி இங்கேன்னு போடுறதே அவனுங்களுக்கு வேலை. அழகான நீட்டான ஒரு சிங்கிள் முரளி விஜய்கிட்டேருந்து ஸ்ரீசாந்த் ஒரு மாதிரி போடுறாரு பாலை. அவர் நல்லா வேகமாக போடுறாருன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பொறுமையாக போடுறாருன்னு சொல்ல முடியல. மீடியமாக போடுறாரு, அதுதான் கொஞ்சம் கடுப்பு. மீடியம் ஃபாஸ்ட்டு போடுறது தான் எப்படி கணிச்சு ஆடுறதுன்னு தெரிய மாட்டேங்குது ப்ரோ. இது வேற ஜாய்ஸ்டிக்கு வேற நவுந்தே தொலைய மாட்டேங்குது. மட்டும் புலம்பிக்கினே எடுக்கிறாங்க ஒரு பாலுக்கும். ஆஃப் சைடில் தான் ட்ரை பண்ணுறோம் எல்லா பாலும். பட் படுறதுல 10ல் ஒரு பால் தாங்க ப்ரோ. அவுட்டா ப்ரோ? சூப்பர் ப்ரோ.
அவ்வளோதான் ப்ரோ. என்ன மாதிரி கேட்ச் எப்பா எப்பா. ஆமாங்க 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 சூப்பருங்க. செலிப்ரேட் பண்ணிக்கோங்க, ஜாலியாக இருங்க. பத்ரிநாத் கான் ஃபார் 4. விக்கெட் போடுறதை தடுக்கிறதுக்காண்டி எல் பாலாஜி இறக்கிருக்கோங்க. ஒரு டெய்லண்டரை இறக்கி ஒரு கொஞ்ச நேரம் நிற்க வச்சு பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இங்கே பாருங்க ப்ரோ. அங்காண்ட ப்ரோ இப்போ நான் ஜாய்ஸ்டிக் எப்படி ப்ரோ நவுத்தி ஆடுவேன்? அங்காண்ட வந்து நிற்கிது அந்த இது. எல்லாம் வெடப்பா தான் ப்ரோ இருக்குது. 4 ஓவர் முடிவில் 16க்கு 2. ஒரு ரீஸ்டார்ட் தாங்க போட்டேன். அதுக்கப்புறம் தாங்க அந்த இது மாரி போச்சு. எல் பாலாஜியோட அந்த அவரோட ஸ்டாட்ஸு போல்டு ப்ரோ. ப்ரோ ஏன் ப்ரோ அப்படி கைட்டுறீங்க? ஸ்டெம்பு ஒரு பேட்டர் இருக்கும் ப்ரோ. ஒரு பேட்டர் ஸ்ட்ரைக்கில் இருந்தால் தப்பா ப்ரோ உங்களுக்கு? ப்ரோ இப்படி விக்கெட் எடுக்கிறீங்களே ப்ரோ. 15 பாலுக்கு 5 ரன்னு. முரளி விஜய் கான். சின்ன தலையை இறக்கிருக்கோங்க. சின்ன தலை வாங்க, தலை சின்ன தலை வாங்க. உங்களை தான் தலை தேடிக்கிட்டு இருந்தோம்பாங்க இப்போதைக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃப்ரான்ஸு. அண்ட் இங்கே பாருங்கள் ஸ்லோவர் பால். சின்ன தலை வந்தார், அடுத்த செகண்டே ஸ்லோவர் பாலா ப்ரோ? பார்த்துக்கலாம் ப்ரோ, பார்த்துக்கலாம். பவுண்ட்ரி. இதுக்கு தான் சின்ன தலை வேணுங்கிறது. வந்தார், ஃபஸ்ட்டு பாலே பவுண்ட்ரி. ஒரு பவர் கொடுக்குறாருங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. வழக்கமாக 1 டவுன் இல்லாட்டி 2 டவுனில் இறக்கிடுவோம் சின்ன தலையை. பட் இப்போ தான் இறக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறோம் நம்ம. ஏன்னா அம்பிட்டு நேரம் அவ்வளோ விக்கெட்ஸ் போச்சு ப்ரோ. வச்சு அடிக்கலாம் தான் முயற்சி பண்ணேன். பட் பேட்டில் தான் பட மாட்டேங்குது. ஒரு அக்ரெசிவ் ரோல் ஆட போகிறோம் சுரேஷ் ரெய்னாவை வச்சு. அதுதான் கரெக்டாக இருக்கணும்னு எனக்கு தோணுதுங்க. ஆனால் இங்கே ரொம்பலாம் பொறுமையாகவும் ஆடிக்கிட்டு இருந்தால் மேட்ச் முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள் ஹெலிகாப்டருக்கான ட்ரை. ஆனால் பேட்டில் படல. ஸ்பீடு 146. பிரெட்லி ப்ரோ நீ விட்டு என்ன செம்ம கடுப்பேத்துற ப்ரோ. ஒரு யார்கர் போடு ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. யார்கருன்னு பட் அவர் சொல்கிறத போடாமல் இருந்தீங்கல்ல, இந்தாங்க இங்கே இதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு ரொம்ப லேட்டில் தான் பட்டுச்சு. பட் கரெக்டான ரிசல்ட், தேவையான ரிசல்ட் வந்திருக்குங்க. அதுதான் நம்மளுக்கு வேணும் இப்போதைக்கு. கேப்லேயும் போச்சு, அதுதான் நம்மளுக்கு இன்னொரு ப்ளஸ்ஸான விஷயம். லெக் சைடில் ட்ரை பண்ணலாம். பட் எந்த மாதிரி ஸ்பீடில் போடுறாருன்றது தாங்க பார்க்கணும். விட்டுருக்கோம் பட் பேட்டில் படல. 5 ஓவர் முடிவில் 24க்கு 3. சோதி இந்த பவுலர் தாங்க சொன்னேன். இவர் ஓவரில் தான் மந்தமாக போச்சு. 5 ரன் தான் இவர் போட்டு அந்த ஓவரில். ஸ்லோ பால் பார்த்தீங்களா? இதான் இவர் போட்டு நம்மளை பண்ணுற வீக்னஸ்ஸே இதான் ப்ரோ. எல் பாலாஜி சூப்பர் ப்ரோ. அருமை ப்ரோ. கை தட்டுங்க ப்ரோ. என்ன ப்ரோ கை தட்ட மாட்டீங்க? அந்த மாதிரி அடிக்கிறார் எல் பாலாஜி. தூக்கினாலே 6 தான். பார்த்துக்கிறீங்களா? இதான் 6ங்கிறது ப்ரோ. இவரோட ஃபுல் ஸ்பீடு 120 ப்ரோ. இதை கட்டுப்படுத்தி நான் பாடணும் கரெக்டாக. அவுட் சிங்கர் போடுவார், ஆனால் 120ல் போடுவார். ஜாய்ஸ்டிக்கு நவுறாது. அதே பார்த்தீங்களா இப்படி மிஸ் ஆகிடும். எல் பாலாஜி அடிக்க போனார்னா. இதாங்க இவர் போடுற ஸ்பெஷலிஸ்டே. இதே மாதிரி தான் நடந்தது பத்ரிநாத்தை வச்சு நான் இதாக பண்ணிகிட்ருக்கும் போது. ப்ரோ ஏன் ப்ரோ அப்படி பண்ணுறீங்க? இங்கே பாருங்க ப்ரோ, நவுறவே மாட்டேங்குது. இப்போ பட்டிருக்கு ப்ரோ. அருமையான ஷாட்டுங்க. தூக்கி 6 ரன்னுக்கு அடிச்சிருக்காருங்க எல் பாலாஜி. தேவையான 6ருங்க. சுத்தமாக பேட்டில் படல யாருக்குமே. பட் நான் அடிக்கிறேன் அப்படின்னு எல் பாலாஜி சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு முதல் 6 அடித்து கொடுத்துருக்காருங்க. அதுவும் வெறும் 78 மீட்டருங்க. வெறும் 78 மீட்டரில் சரி, ரொம்ப பெரிய 6ங்க இது பவுலர்ஸ் மத்தியில். ஆனால் பார்க்கும்போது பேட்டர்ஸால் ஒரு 60 மீட்டர் 6 அடிக்க முடியாதப்ப நான் அடிக்கிறேன் அப்படின்னு 78 மீட்டருக்கு அடிச்சிருக்காருங்க எல் பாலாஜி 6. பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு டாட் பாலை போட்டானுங்க. அதே மாதிரி திரும்பவும் ஒரு ஷாட்டுக்கு விட்டுருக்காங்க. அருமையான பவுண்டரிங்க. பவர் பிளே முடிவில் 34க்கு 3. ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் எடுக்கிறாருங்க அம்பையர். பவர் பிளே முடிஞ்சதும் பியூஷ் சாவ்லா வந்துட்டாருங்க. பியூஷ் சாவ்லா. இதை பார்த்து பண்ணி விடுங்க ப்ரோ. ரன் வறட்சியில் இருக்கோம் ப்ரோ.
ஸ்பின்னரை வேற ஏன் ப்ரோ இட்டு வந்து வெடுப்பு ஏற்றுறீங்க நீங்கள்? சும்மாவே எங்களால் அடிக்க முடியல, இதில் வேற ஸ்பின்னரை இட்டாந்து நாங்கள் என்ன ப்ரோ பண்ண போகிறோம்? ஏன் ப்ரோ ஸ்பின்னர்லாம் இட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இருங்க, வெயிட் பண்ணுங்க. சூப்பர்பான பவுண்ட்ரிங்க. இதுக்கு தான் நான் ஒரு செகண்ட் பேசாமல் இருந்தேன். டைமிங்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலானோம், பட் அப்பயும் அது லேட்டில் தான் பட்டுச்சு. ஆனால் எல் பாலாஜி கரெக்டான இடத்துல அடித்ததுனால தேவையான பவுண்ட்ரி வந்திருக்குங்க. ஓஹோ சூப்பர், பியூஸ் சாவ்லாவே அடிக்கிறாருங்க நம்ம எல் பாலாஜி. அடுத்தடுத்து ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை பேட்டிங்லனா இவரே அடக்கிக்கலாம் போலங்க. ஒரு 2 டவுன் இல்லாட்டி 3 டவுன் மாதிரி அடக்கி விட்டு கொஞ்சம் அடித்து தருவாராட்டுக்குன்றதுக்குள்ளே பால் போச்சு. ஒருத்தரை பார்த்து இப்படி தான் ப்ரோ புகழக்கூடாது ப்ரோ, இதுதான் புகழக்கூடாதுங்கிறது. அவரே அங்கே சொல்கிறது எனக்கு இப்போ எப்படி திரும்ப இருக்கேன், அவரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. எங்கே திரும்ப புகழ் பார்ப்போம் அப்படிங்கிற மாரி இருந்தது அவர் அங்கே கையை காட்டினும் போது. ஓ நேரத்தி கையில் ஏங்க? ஆமாங்க, சூப்பரான கேட்சுங்க அது, நேராக கையில். ப்ரோ என்னதான் ப்ரோ உங்களுக்கு வேணும்? ஒருத்தரை பற்றி புகழ்ந்தா என்னது ப்ரோ? தப்பா ப்ரோ? புகழ்ச்சி தப்பா ப்ரோ? எல் பாலாஜி கான் ஃபார் 14. அனிருதா ஸ்ரீகாந்தை அடிக்கிருக்கோங்க நம்ம. ஸோ தலைவலி ப்ரோ, உச்ச கட்டத்துக்கு ஏற்றுறானுங்க ப்ரோ, கடுப்பு இவனுங்க. ஸோ தேவையில்லாத ஷாட்டு. டீசெண்டாக இல்லை சிங்கிள் ஏதாச்சும் டபுள் ஓடி இருக்கலாம். மடக்கி விட்டுருக்காருங்க, அருமையான பவுண்ட்ரிங்க அனிருதா ஸ்ரீகாந்த் கிட்டேருந்து. ஃபஸ்ட்டு பால் எல்லோரும் நல்லா தான் ஆடுறாங்க. நான் புகழ விரும்பல ப்ரோ. நீங்கள் ஏன் ப்ரோ நீங்கள் வேறு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறீங்க? சேர் கேர்ள்ஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் ஆடலாம் டான்ஸை. ப்ரோ பியூஸ் சாவ்லா பார்த்து ப்ரோ, ஏதாவது ரொம்ப நான் பாவம் ப்ரோ, என்னை வச்சுலாம் எதுவும் விளையாடாத ப்ரோ, மிகவும் பாவமான பச்சை குழந்தை நான். பவுண்ட்ரி வராது, சிங்கிள் மட்டும் போதுங்க. 7 ஓவர் முடிவில் 44க்கு 4. இவர் யார் ப்ரோ போவரே ப்ரோ? ப்ரோ யாரெல்லாம் ப்ரோ உங்கள் டீம் உள்ள வச்சுருக்கீங்க? சொப்பாடே டீசெண்டாகவே நான் லீவ் பண்ணிட்டாரு ப்ரோ. நான் பேக் ஃபுட்டில் ஆடினேன் ப்ரோ. நான் என்ன பண்ணேன்னு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் கரெக்டாக இந்த டைமை பார்த்து. ஐயோ ப்ரோ அவன் பாவம் ப்ரோ, அவர் ஏன் ப்ரோ அவரை போட்டு படுத்துறீங்க? நான் பேக் ஃபுட்டில் ஆடின அந்த பாலை அவுட்டுங்க. அவ்வளோதான் ப்ரோ, மேட்சே முடிஞ்சு ப்ரோ. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. பாதி டீம் காலி இங்கே. 5க்கு காலி அனிருதா ஸ்ரீ. ஆஷ்னாவை இறக்கிருக்கோங்க. இப்போ நான் எப்படி ஆட போகிறேன்னா பியூர் டெஸ்ட் மேட்ச் ஆட போகிறேங்க. நிஜமாலுமே தான் சொல்கிறேன். ஒரு அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் நம்ம ஆடினோன்னா மேட்ச் முடிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் ஆஷ்னாவை வச்சு ப்ரோ போல்டு ப்ரோ. என்ன ப்ரோ ஆகுது ப்ரோ? ஏன் ப்ரோ அப்படி பண்ணுறீங்க ப்ரோ? ஆஷ்னா கான் ஃபார் காலி 0. என்ன ப்ரோ தலையை அடக்கிட்ட பட்டுன்னு எனக்கு வேறு வழி தெரிலங்க, சத்தியமாக எனக்கு வேறு வழி தெரில. ஆனால் தலைக்கு தான் இப்போதைக்கு டைமிங் மீட்ரு பக்கா. தலையை வச்சு ஷாட்டுக்கு போகணும். ரிஸ்க்குன்றது எடுத்தே ஆகணும் ஏதாவது ஒரு நிலமையில, அது இப்போ எடுக்கணும். எஸ் ரிஸ்க் எடுத்துருக்கோம். காலியா தலை? இல்லை பவுண்ட்ரி. தலை சின்ன தலை காம்போ செம்மையாக இருக்குது ப்ரோ. இதை வச்சு எப்படியாவது மேட்சை கிட்ட எடுத்துகிட்டு போயிடணும் ப்ரோ. இந்த பார்ட்னர்ஷிப் ரொம்பவும் முக்கியம். நம்மளுக்கு எவ்வளோ விக்கெட் வந்திருக்குன்னு மட்டும் பாருங்க. 6 விக்கெட்டு, 6 தலை விட்டாரு. 8 ஓவர் முடிவில் 54க்கு 6 சோதி வந்துட்டாருங்க நம்மளை சோதிக்கிறதுக்கு. சின்ன தலையெல்லாம் சோதிக்க முடியாது ப்ரோ உன்னால். ஆஹா சோதிச்சிட்டாரே ப்ரோ. சின்ன தலையை சோதிக்க முடியாதுன்னா சோதிச்சிட்டாரு. ஷார்ட் நாப்பில் சில இது ஷார்ட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணணுங்க.
மறந்து தொலைஞ்சிடுறேன் சேஞ்ச் பண்ண. இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணிட்டு முடியுமான்னு பார்த்துட்டு வரேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இருங்க. ஆஹா, சேஞ்ச் பண்ண ஷாட்டு தாங்க ஆடுறாரு. பட் ரொம்ப இயர்லியாவாக ஆடிட்டோம் ஷாட்டை. பட் என்ன பண்ணுறதுன்னு இப்போ எனக்கு நிஜமாலுமே தெரியல. சின்ன தலை உன்னை நம்பி தான் தலை இருக்கு. சின்ன தலை. ஐயோ ப்ரோ, என்னை படுத்துறானுங்க ப்ரோ இவனுங்க. ஐயோ ஷே ப்ரோ ஒரு பாலாவது மாட்டு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. மாட்டு இருக்குங்க அருமையான சிக்ஸர். சின்ன தலை சுரேஷ் ரெய்னா கிட்ட இருந்துங்க 4-5 பாலா சும்மா இந்த ஷாட்டுக்காக தாங்க. எத்தனை பால்? 4-5 பாலா ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. 5வது பால் கரெக்டாக பலன் கிடச்சிருக்குங்க. 80 மீட்டருக்கு எப்படியோ 60 கிராஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. போல்டு ப்ரோ என்ன ப்ரோ தலை சின்ன தலை காலி ப்ரோ வெரி ப்ரோ நீங்கள் பண்ணுறது. சின்ன தலை கான் ஃபார் 15. எனக்கு வேறு வழி தெரிலங்க. ஆல்பி மார்க்கரை அடிக்காச்சு. பியூஷ் சாவ்லா வாப்பா, நீ வா. எவனாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். வா. தலை ஆன் ஸ்டேக்கு ஆப் சைடில். விட்டாருங்க தலை. அருமையான பவுண்ட்ரிங்க. சிக்ஸஸ் அண்ட் பவுண்ட்ரிஸ் கண்டிப்பாக தேவை. ஒரு சமயத்துக்கு மேலே பொறுமையாக ஆடிக்கலாங்க. இப்போதைக்கு அடித்து ஆடணும். அண்ட் இந்த பேட்டிங் பேர் தான் லாஸ்ட் ரெக்கக்னைஸ்டு பேர். மனசில் வச்சுட்டு ஆடணும். தேர்டு மேன் இருக்காரு. இருங்க, தேர்டு மேன் இருக்க பயமே. பட் பால் அந்த மாதிரி போட மாட்டேனே. அதுதான் நடக்குது. சூப்பர். ஒரு சிங்கிள் சூப்பர். அது மாதிரி ஆல்பி மார்க்கல் ஸ்ட்ரைக்கு. என்ன பண்ண போகிறாரு ஆல்பி மார்க்கல் பின்னாடி? ஓய்யோ ப்ரோ, ஏன் ப்ரோ டப்புன்னு இந்த ஸ்டேடியத்தை காட்டுறீங்க? எனக்கு ஸ்கிப் பண்ண மனசே வரல ப்ரோ. ஓ வா சாமி, ஒரே அங்கே நான் நின்னா இப்போ ஸ்டேடியத்தை ரசிக்கவே எனக்கு பத்தாது. அரை மணி நேரம் அந்த மாதிரி இருக்குங்க ஸ்டேடியம். சும்மா ஏப்பா. டீசெண்டான ஒரு ஷாட்டுங்க. அருமையான பவுண்ட்ரி கிடச்சிருக்கு ஆல்பி மார்க்கலுக்கு. அண்டு இது ஒரு அவுட்டுன்னு தான் நான் நினச்சேன். இந்த பால் ரொம்பவே ரிஸ்க்கு ப்ரோ. இது காலி போல்ட் ஆகிடும் வரை, இல்லைனா கேட்சுன்னு நினச்சேன். ஓகே, பவுண்ட்ரி இஸ் எ போனஸ் ரன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த ஷாட்டை பொறுத்த வரைக்கும். இது அந்தளவு ஒரு நல்ல ஷாட்டுன்னு எனக்கு என்னால் சொல்ல முடியாது. ஏதோ வந்திருக்கு. லக்கு தான். பியூஷ் சாவ்லா ப்ரோ அவர் கொஞ்சம் ஒரு இறக்கி போட்டாருன்னா பரவாயில்லைங்க யார்கிங் லென்த்தில். பட் அதை பண்ண மாட்டேன்றாரு அவரு. இந்த லென்த்து தான் ப்ரோ கேட்டேன். ஓடி விட்டுருக்காரு தலை. அருமையான ஷாட் ஃபார் பவுண்ட்ரிங்க. தலை ஐயோ 2-3 மேட்சா வின்டேஜ் தலையை பார்த்துட்டு இருக்கிறோங்க நம்ம. ஓப்பா. ஓகே இருங்க ப்ரோ. அடுத்து இது ஃபைன் லெக்கில். ஆஹா இல்லைங்க, நாட் அவுட் தான் இது. எஸ், நாட் அவுட் தான். அவுட் சைட் லெக் தான் குத்துன்னு நினைக்கிறாங்க. ரிவ்யூ எடுக்கிறானுங்களா எடுக்க மாட்டானுங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எடுக்கல ப்ரோ. எடுக்கலைங்க. சூப்பர். ஓகே, போவர் வந்திருக்காரு. போவரா பவரான்னு தெரில அவரு. எனக்கு கரெக்டாக தெரில. சரி, யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இருங்க, இந்த லெக் சைடில் ஒரு டீசெண்டாக ஒரு சிங்கிள் கொடு ப்ரோ. தலைக்கு ஸ்ட்ரைக் வேணும். தலைக்கு ஸ்ட்ரைக் வேண்டே ஆகணும். இல்லை ப்ரோ, அங்கே ரொம்ப பெருசாக இருக்குது. 74 மீட்டர் என்னமோ. நான் அருமையான ஒரு முடிவு பண்ணிட்டேன் ப்ரோ. ஆல்பி மார்க்கல் இன்டு ஸ்பின்னர். டபுள் இன் லெக் சைடு. என்னடா இங்கிலீஷ்லலாம் பேசுகிறேன்னா நினைக்காதீங்க. இப்படி தட்டி விட்டுட்டு
டபுள் அழுத்துறா. வாடா. டபுள். ஓகேங்களா? இதான் இப்போ நம்ம வந்து ஆல்பி மார்க்கில் வச்சு பண்ண போகிறோம். தலைக்கு ஸ்ட்ரைக் கிடக்கும் போது 6, 4, நோ ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். அவ்வளோதான். ஓகே, இது கரெக்டாக தான் இருக்கும். இந்த மூவ் கரெக்டான மூவ் தான். ஐயோ ப்ரோ, அன்பிளேவபிள் டெலிவரிங்க இது. பட் ஓகே, நான் ரொம்ப தான் நவுந்துட்டேன். அது என்னமோ ஒரு விதத்தில் கரெக்டான விஷயம்தான். பட் இப்போ என்ன பண்ணலாம்? இதுங்க வெயிட் பண்ணுங்க. மாதிரி லெக்குக்குள்ளே குத்துறாரு. ஐயா ப்ரோ, போல்டா ப்ரோ. என்ன ப்ரோ போல்டுன்ட்டீங்க ப்ரோ? நான் அதை வச்சு அசையாமல் இருந்திருந்தாலே ஒன்றும் நடந்திருக்காது ப்ரோ. ஆல்பி மார்க்கல் கான் ஃபார் 9. பொல்லிங்கர் வந்திருக்காருங்க. இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் ப்ரோ? இவரை வச்சுலாம் என்ன ப்ரோ பண்ண போகிறேன்? பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டானா இருங்க. வித்தியாசமாக ஆடுறாரு. டைவுடா, தலைடா அதே. டேய் தலைடா, தலை தோனிடா. டேய் விட்றா ப்ரோ. சூப்பர் ப்ரோ. நான் அதை பார்க்க விரும்பல. எப்படி இருந்தாலும் அவுட்டுன்றுவானுங்க. பைத்தியக்காரனோட நான் என்னடா பண்ணேன்? டேய் எப்பயோ ஓட ஆரம்பிச்சிட்டேன்டா. இப்போ ஓடனா என்னடா நான் பண்ணுவேன்? தயவை போட்டுருங்க. தலை அவுட்டு. அவுட்டு தானே? நாட் அவுட்லாம் என்னைக்கு வந்திருக்கு ப்ரோ? இதில் அவுட்டு ப்ரோ. பால் ஏரில் இருக்கும் போதே ஸ்டம்பு கேட்குது. இல்லை ப்ரோ, நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. சூப்பர். தலைகான் ஃபார் 19. முத்தையா முரளிதரன் வந்துட்டாரா? முத்தையா முரளிதரனா ப்ரோ? முத்தையா முரளிதரன் வாங்க, வெயிட் பண்ணுங்க. வாங்க, என்ன பண்ண போகிறான்னு பாருங்க. ஓகே ப்ரோ, ஸ்ட்ரைட்டில் டீசெண்டாக வந்து அவ்வளோதான். ஒரு சிங்கிளா? எஸ், சிங்கிள் விட்டாரு. மிஸ்ஃபீல்டு 2. 11 ஓவர் முடிவில் 80க்கு 9. யூசுப் பத்தான் வந்துட்டாரு. இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு உங்கள்கிட்ட சொல்லலை. இவங்களை வச்சு முடிஞ்ச அளவு ஓட போகிறேன். அதான் சொல்லிட்டேனா, அதை செய்யலாம். வாங்க, அடிச்சிட்டேனா ஓட போகிறேன். 1 2 ப்ரோ. வெறி ஏற்றுறீங்க ப்ரோ. என்ன உச்சக்கட்ட வெறிக்கு ஏற்றுறீங்க. என்ன நான் முடியல சுத்தமாக. அப்படியே ஸ்ட்ரோக்கில் இல்லை புஷ்ஷில் ப்ரோ. பின்னாடி போய்டு. சூப்பர் ப்ரோ, அருமை, சூப்பர். கை தட்டுங்க. ஆமாம், வெரி குட். அவ்வளோதான். டீசெண்டாக ப்ரோ ஸ்ட்ரோக்கில் ப்ரோ. தொட்டு டொக்கு போடுங்க ப்ரோ. சிங்கிள். அவ்வளோதான். முடிஞ்சு. ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு மேட்ச். இதுக்கு மேலே பார்த்து என்ன ப்ரோ புண்ணியம்? சோழியே முடிஞ்சு. என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது இந்த நிலமையில. அவ்வளோதான். கண்ட்ரோலிங்கான ஷாட் இது. டைவ். 1 பவுன்சர் குடு ப்ரோ. நீ குடு. 1 பவுன்சர் குடு. நோ பால் குடு. ஆனால் 6ன்னு மட்டும் கொடுக்காது. ஏன்னா நான் அடித்தாதானே நீ கொடுப்ப. கரெக்டான பதில். சூப்பர். லெக் சைடில் ப்ரோ. புஷ்ஷில் ப்ரோ. ஐயோ ப்ரோ, எம்மா சூப்பர். வெடித்தனம். அவ்வளோதான், சொல்ல எதுவும் விரும்பல ப்ரோ. அப்படியே சீமாயிட்டு ஓடும். யூசுப் பத்தானுக்கு கேட்டுங்க. நோ பால் டே. நோ பால் தான். சூப்பரு. ஃப்ரீ ஹிட்டு ப்ரோ. யார் ப்ரோ ஸ்ட்ரைக்கில்? பெல்லிங்கரா? யார் நீ? பொல்லிங்கர். வா நீ தூக்கி எங்கேயாச்சும் தூக்கி விடுப்ப. எனக்கு 6 ஆர் பவுண்ட்ரி தேவை. தூக்கியிருக்கோம் அவரை வச்சு நேராக கையில் தான். எஸ், கையில். அருமையான கேட்சு. ஆனால் இது ஃப்ரீ ஹிட்டு. 12 ஓவர் முடிவில் 87க்கு 9. ஸ்ரீசாந்த் இன்டு தி அட்டாக்குங்க.
இவரை கொஞ்சம் அடிக்க பார்க்க கூடாது, அதான் ப்ரோ, யாரையுமே அடிக்கக்கூடாது ப்ரோ. அப்படியே அவர் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படியே சிங்கிள். ஓகே ப்ரோ, சிங்கிளா? எஸ், சூப்பர் சிங்கிள். வெயிட் பண்ணுங்க. ஒரு பவுண்ட்ரி எங்கேயாச்சும் வராதா? வரும். வெயிட் பண்ணுங்க. செட்டில் ஆக விடுங்க. பேட்டர்ஸை முதல்ல செட்டில் ஆக விடுவோம். 2 பேரையும் அடிச்சு விட்டு ஓடு. 2 வந்தாச்சு. ஓகே ப்ரோ, இந்த மேட்சை ஜெயிச்சே தீர்றோங்க. கண்டிப்பாக ஜெயிக்கிறோம் இந்த மேட்சை. வெயிட் பண்ணுங்க. ஜெயிச்சே ஆகிறோம். வைடு கிடையாது. நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்டா டேய் அப்படின்ற மாதிரியான இடத்துல இப்போ நான் உட்காந்துருக்கேன். இப்போ மாட்டலான பொசிஷனில் நான் உட்காந்து கிடக்கேன். காட்டினா கண்டிப்பாக சிரிச்சிருவீங்க. நான் ஆஹா சூப்பர். வயிற்றுல அடி கைத்துல அடி எல்லாத்துலேயும் அடி. ஆனால் இவன் பவுன்ஸை தர மாட்டான். சூப்பர், அருமை ப்ரோ. புஷ்ஷை தொட்டு டீசெண்டாக ஒன்று தட்டுங்க ப்ரோ. அவ்வளோதான். 2 வந்து 2 இல்லை 1. ஓர்த்துறோம். அவர் கையிலே ப்ரோ அடிப்போ. ஓர்த்துறோம் தூக்கி பவுண்ட்ரி விடு ப்ரோ. நீ ஒரு ஆள் ப்ரோ, போ ப்ரோ. ஓகே, ஓர்த்துலாம் கொடுக்குறானுங்க. பட் 4 கூட மாட்டுறானுங்க. அதான் கடுப்பு. போல்டா இல்லை. சூப்பர். 13 ஓவர் முடிவில் எத்தனை ரன்னு தெரில. ரிவ்யூவா ப்ரோ? எடுங்க இல்லாட்டி எடுக்காமல் விட்டுருங்க. இல்லை தானே? போ ப்ரோ, கிளம்பு. பிரெட்லி வந்துட்டாரு ப்ரோ. வந்திருக்காரு ப்ரோ. என்ன பண்ணுறேன்னு தெரில ப்ரோ எனக்கு. சூப்பர் ப்ரோ. புஷ்ஷை தொட்டு ப்ரோ அப்படி ஆடுவோம் ப்ரோ. அவர் எடுத்துருவாரு ப்ரோ. டைவை போடணும் ப்ரோ, இல்லைன்னா டைரக்ட் ஹிட் அடிப்பார் ப்ரோ. டொங்குன்னு அடிப்பார் ப்ரோ. அப்படியே பொல்லிங்கர் 1 பவுன்சர் மட்டும் தராதரா டே. மொட்டை குண்டா தடியா. 1 பவுன்சர் மட்டும் தந்துடாதரா டே. டபுள். ஓகே ப்ரோ, ரிக்வயர்டு இப்போதைக்கு 9ல் இருக்கு. 9.37 ரிக்வயர்டு போன பாலில். இந்த பால் எம்பிட்டி ஏறிச்சுன்னு தெரில. ஸ்லோவர் பாலாக போடுங்க ப்ரோ. ஸ்லோங்கிற முடிச்சு விட்டாங்க போங்க. இல்லை ப்ரோ, முடிச்சு விடல ப்ரோ. பேசுங்க. கூடி தானே பேச போறீங்க, பேசுங்க ப்ரோ. கூடி பேசுங்க. ஆமாம் ப்ரோ. அது என்ன வரும் ப்ரோ? பிச்சிங் அவுட் சைட் லெக், இம்பேக்ட் அவுட் சைட் லெக், விக்கெட்ஸ் ஹிட்டிங்னு வரும் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. இல்லை ப்ரோ. கிளம்புங்க, எல்லாம் கிளம்பு. இதுக்கு ஏன்டா கூடி பேசுறீங்க டே? ரிவ்யூ எடுக்கிறதா இருந்தால் எடுங்க, இல்லாட்டி கிளம்புங்கடா. கூடி பேசி பாருங்க 5 நிமிஷம். அதுதான் கடுப்பு. டபுள். 9.54. இப்போ 9.54ல் இருக்கு ரிக்வயர்டு. இதுக்கு மேலேயும் ஏறும். நான் சொல்கிறேன்ல, பாருங்க எப்படி எங்க பாருங்க. காலில் அடி. அருமை ப்ரோ. சூப்பர். 37 பாலுக்கு 60. வாய்ப்பே இல்லைன்ற நிலமை தானே இது. வாய்ப்பு இருக்கு, நம்ம நினச்சா அடிக்கலாம். பட் அதுக்கேற்ற பால் இவனுங்களும் போடணும். போட்டுக்கிட்டே இருக்கணும். 14 ஓவர் முடிவில் 97க்கு 9. இது யாரு? யூசுப் பத்தான். ஓகே, பத்தான் இல்லை ப்ரோ, ஒரு பத்தான். யூசுப் பத்தான்லாம் தோணுது எனக்கு மனசில். என் மனசுக்கு தான் ப்ரோ சொன்னேன், வேறு யாருக்கும் சொல்லலை. டபுள்னா இவரே பிடிப்பாரு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. கீழே விட்டுறாது ப்ரோ, அங்கே ஃபீல்டருக்கு வலிச்சிட போகுது ப்ரோ. அவனுங்கள்ட்ட விட்றா டேய் பாலை. நீனே பிடிச்சி போட்டுறாதடா. அப்புறம் நாங்களும் ஓடணுன்றா டேய். அதையும் மனசில் வச்சுக்கடா டேய். அவ்வளோதான். பின்னாடி. சிங்கிள் தான் வருது.
34 பாலுக்கு 57 அடிக்கணும். 10 தொட்டுருச்சுன்னு நினைக்கிறேங்க ரிக்வயர்டு. கண்டிப்பாக 10 தொட்டிருக்கோம். முத்தையா முரளிதரன் என்ன பண்ணுறாருன்னே தெரில. முழுக்க முழுக்க பொல்லிங்கர் தான் ஸ்ட்ரைக்கில் இருந்தார் எல்லா பாலும். அவ்வளோதான் ப்ரோ, மிஸ்ஸு ப்ரோ. சூப்பர், வெரி குட், கை தட்டுங்க. 100 எப்போ நம்ம தொட போகிறோன்னு எனக்கே தெரில. 100 100 யார் 100 கரெக்டாக தொடுவோன்னு கரெக்டான கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அவங்க கமெண்ட்டை பின் பண்ணுறேன் ப்ரோ. 14.4 தொட்டிருக்கோம். யார் கமெண்ட் பண்ணுறீங்க 14.4 அப்படின்னு பார்த்து அவங்க கமெண்ட்டை பின் பண்ணுறேன் நான் கண்டிப்பாக. 100 கம்ஸ் அப் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஓகே ப்ரோ. புஷ்ஷை தொட்டில்ல அப்படியாங்க. ஆமாங்க ப்ரோ. ப்ரோ அம்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. 1 பவுன்சர் ப்ரோ, கொஞ்சம் நோ பால் போட்டுங்க ப்ரோ. நோ பால் போடுங்க ப்ரோ. நோ பால் வேணும். முடிஞ்சு 5 ஓவர் முடிவில் 109. நம்மளை சோதிக்கிறதுக்கு ஸ்ரீசாந்த் வந்துட்டாருங்க. வாங்க ப்ரோ. யாராக இருந்தாலும் நான் படிக்க விடுறது கிடையாது. எதுக்கு கூப்பிட்டு வரீங்க நீங்கள் அவங்களலாம்? இப்போ பெரிய ஆளுங்களை சிங்கிள் டபுள் தான் உருட்ட போகிறேன். கொஞ்சம் கிட்ட போட்டு தந்தாதான் என்ன ப்ரோ? தூக்கி அங்கே போடுவேன் நீ பாலை தூக்கி. சொல்கிறது ஒன்றும் இல்லை ப்ரோ. ஓகே சிங்கிள் தான். அவர்கிட்டே போகும் பால். இயர்லி டைவ் ஒரு ரன்னை திருடணும். பட் டைவை போட மறக்காமல் டைவும் போட்டுட்டோம். அது ஒரு நல்ல விஷயம். ஃபீல்டு செட்டப்பு செம்ம வெடப்பு ப்ரோ. இந்த ஃபீல்டு செட்டப்பு எனக்கும் இந்த ஃபீல்டு செட்டப்புக்கும் ஆகவே ஆகாது. டபுள் முடிஞ்சா ப்ரோ? முடியணுமே. அவ்வளோதான், முடிஞ்சு. மேட்ச் முடிஞ்சிடுச்சு. இல்லை ப்ரோ, சூப்பர். நான் கூட மேட்ச் முடிஞ்சின்னு கிளம்பலான்னு பார்த்தேன். ரைட் விடுங்க, மேட்ச்லாம் முடியல. வெயிட் பண்ணுங்க ப்ரோ. மேட்ச்சில் உயிர் இருக்குது அப்படின்னு நான் மட்டும்தான் சொல்கிறேன். அந்த வெங்காயம் எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க. எங்களுக்கு தெரியுதே. எனக்கு டைவை போடு. கூல். 5 ஓவர் பக்கமாக பொல்லிங்கர் நின்றுட்டுருக்கிறாருங்க. முத்தையா முரளிதரன். ஆஹா சே, ஒரு டாட். ஓகே. புஷ் ப்ரோ. வாங்கினாரு அடி. 16 ஓவர் முடிவில் 105-9. பியூஷ் சாவ்லா எப்போ வந்திருக்காரு பார்த்தீங்களா ப்ரோ? எவனா பேசுகிற கூப்பிட்டாங்க ப்ரோ. ஸ்பின்னர் ரைட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. போச்சு, இதுவும் போச்சு, எல்லாம் போச்சு. இதுக்கு மேலே எதுக்கு நான் ப்ளே பண்ணுறேன்னு எனக்கே தெரில. அவ்வளோதான். ஒன்று வாங்கடா டேய், வாங்கடா. என்னை சோதிக்காதீங்கடா. அவன் ஓவர் த்ரோ அடித்தானா நீ ஓடியா இருக்கும்டா. நீ நிற்கக்கூடாதுடா ஒரு இடத்துல. நீ நிற்கக்கூடாது, புரியுதா? ஒடியாந்துட்டே இருக்கணும் பட்டுன்னு. நிற்கிற நீ போயிட்டே இல்லை கேட்குறேன். நீ நிற்கிற அங்கேயே போயிட்டு நீ சில மாதிரி. அவ்வளோதான். சிங்கிள். ஓவர் த்ரோ பாரு. இல்லை ஓவர் த்ரோ இல்லை. ஆஃப் சைடில் அடிச்சுட்டு தான் டபுள் பார்க்கணும். இவனுங்கள்ட்ட அடித்தோன்னா சிங்கிள் தான் தரானுங்க. பவுண்ட்ரிலாம் வாய்ப்பே இல்லை. ஃபேஸ் பவுலர் வரும்போது பவுண்ட்ரிக்கு பார்த்துக்கலாம். இப்போ ஆஃப் சைடில் தட்டி சிங்கிள் பார்க்கலாம் ப்ரோ. சிங்கிளுங்கும் போது தான் பாலை தூக்கி லெக் சைடில் போடுவானுங்க. அவ்வளோதான். அவனுக்கு கையை காட்டி ஏன்டா நீ பிடிக்கிறா டேய்? அவனுக்கு தானடா கையை காட்டுனதா? அப்படி காட்டினியடா, நீ பிடிக்கிறடா பாலை. புரியலடா எனக்கு. ஆஃப் சைடில் போடு ப்ரோ. ஆஃப் சைடில்டா செல்லம் டேய். ஆஃப் சைட்லங்கிறாங்க, குத்தி லெக் சைடில் குத்துவான். அவுட்டுன்னு சொல்கிற ப்ரோ. நான் கிளம்பிடுறேன். ஏன் ப்ரோ அப்படி என்னை போட்டு சித்திரவாதம் படுத்துறீங்க? அவுட்டுனா நான் போயிடுவேனா மாட்டேனா? நீங்கள் ஏன் ரிவ்யூவுக்கு போகிறீங்க? ரிவ்யூ போனால் என்ன விஷயம்? இல்லைன்ட்டார்ல. கிளம்புங்க. பவுலர் அண்டு ஃபீல்டர். நீ யார் ப்ரோ? நீ கிளம்பு. நீ யாருன்னே தெரியல, நீ கிளம்பு. ஓகே.
ஆஃப் சைடில் 20 பாலுக்கு இப்போ 47 தேவை. அப்புறம் அடிச்சுக்கலாம். அப்புறம் பாயிண்ட் வரட்டும்னு விட்டுட்டோம். எப்போ அந்த பாயிண்ட் வரும் நானும் எப்போ அடிக்கிறது நானும் பார்க்குறேன். வெயிட் பண்ணுங்க. ஆஹா, பேச எதுவுமே தோணல. இதை நடந்தால் தானே பேச முடியும். சிங்கிள் டபுள் தான் உருட்டிகிட்டு இருக்கிறோம். ஒரு 7-8 ஓவராக பார்க்கவும் உருட்டுவோமா? சூப்பர். 17 ஓவர் முடியல. 109. சோதி வந்திருக்காரு நம்மளை சோதிக்கிறதுக்கு. ஓகே, ஆஃப் சைடில் ப்ரோ. லாஃப்ட் டச் அடிக்க போகலாம், வேறு வழி எனக்கு தெரியல. ஆஃப் சைடில் வேணாம், லெக் சைடு. விக்கெட் விழுந்தா விழட்டும் ப்ரோ. பிடிச்சிக்கிறியா? பிடிக்கலையா? விட்டுரு. பவுண்ட்ரி விட்டுரு. ஆனால் என்னால் இந்த மேட்சை மட்டும் விட முடியாது ப்ரோ. விடவே மாட்டேன் இந்த மேட்ச்சை. எப்படியாவது ஜெயிச்சு ஆகுறோங்க இந்த மேட்சை. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பார்ட்னர்ஷிப்பை மலர்ந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். இப்போதைக்கு எவ்ரி பால் 6s அண்ட் பவுண்ட்ரிஸ் தேவை. இது ஸ்லோவர் பால், பட் ஸ்லோவாக வெயிட் பண்ணி அடித்தாலும் கேட்ச். அருமை, சூப்பர். வெடித்தனம் ப்ரோ. எதை கிட்டவாவது கொண்டு வந்தோமே. பஞ்சாப் பிளாஸ்டர்ஸ் 1/42 runs. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் அமைஞ்சிருச்சுங்க. சோதிக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்குறானுங்க. சே, இந்த மாதிரிலாம் நடக்கணுமா ப்ரோ? கடுப்பு ப்ரோ. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல சத்தியமாக. இந்த மேட்ச் முடிஞ்ச கையோட பாயிண்ட்ஸ் டேபிளை பார்த்தா அந்த அளவில் எந்த மாற்றமுமே இல்லை. நெட் ரன் ரேட்டை நான் எதுக்கு பொறுமையாக ஆடினா, அந்த நெட் ரன் ரேட் நம்ம கீழே விழவே விடலைங்க. சுத்தமாக கீழே விடலை. நம்மளோட பங்காளிஸ், அதாவது மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டானுங்க 6 பாயிண்டில். இப்போதைக்கு நம்மளுக்கு அவனுக்கு 2+2% நெட் ரன் ரேட்டில் அடி அவனுங்களுக்கு இருக்குது. இந்த நெட் ரன் ரேட் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக ஆடி இந்த மேட்சை நெட் ரன் ரேட்டாவது கொஞ்சம் இதுவாக பண்ணி துவக்காமல் இருந்தோம். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்தமாரி ஒரு சேனல் இருக்குது, ஆர்கே ரித்தீஷ் தமிழ் கேமிங்னு அப்படின்ட்டு. இந்த வீடியோ ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிய வைங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் வெயிட்டிங்.